ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகாசபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என். சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என். சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள். இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு தந்த வசனம். The given word from God for our concentration. அவர் வெளிப்படுத்துவதை நான் உங்களுக்கு மறுமொழியாய் வெளிப்படுத்துகிறேன். I'm going to reveal what the Lord going to reveal. மாம்சமும் இரத்தமும் அதை வெளிப்படுத்த முடியாது. Flesh and blood cannot reveal. ஆவியானவரை தவிர அதை வேறு ஒருவராலும் அதை அறிவிக்கவும் முடியாது. Unless the Spirit of God, no one can declare. இந்த நாளிலே Today, சங்கீதங்களின் புஸ்தகம் 104 அதிகாரம், Psalm 104, அதில் 25 முதல் 28 வசனங்கள் வரை வாசிக்கும்படி அவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். 25 onwards. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். தேவன் இவைகளை ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். For a witness the Lord placed these things. அப்படியே சமுத்திரம் ஜலத்தால் நிறைந்திருக்கிறது. Same way the ocean filled with water. வாசிக்கலாம். அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணில் அடங்காத கணக்கற்ற ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலமும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி, பலத்த கைகளை தட்டி. Glory be to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், children, உலகத்தில் 3/2 பங்குக்கு மேலாக ஜலம்தான் இருக்கிறது. Water is more part of the earth என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, than the land. அவைகள் ஜலத்தால், தண்ணீரால் நிறைந்திருக்கிறது. The land filled with water. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. அவைகளில் எண்ணில் அடங்காத ஜீவன்கள், சிறியவைகள் பெரியவைகள் எல்லாம் இருக்கிறது. In which uncountable, both small and great. அதில் தான் நோவா ஓட்டின முதல் கப்பலும் அதிலே தான் ஓட்டப்பட்டது. First ship of Noah also sailed on that place. அதில் கப்பல்கள் ஓடுகிறது. Ships move along. அதிலே விளையாடும்படி தேவன் திமிங்கலத்தையும் வைத்திருக்கிறார். The Lord placed whale to sport in it. இவை எல்லாம் அதிலே தான் இருக்கிறது. Everything's out there. ஆனால் அதில் எண்ணில் அடங்காத ஜீவன்கள் அவர் கொடுப்பார் என்று காத்திருக்கிறதா. Uncountable creatures waiting for the wages from God. அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளுமா. To give them their food in due season. தன் கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகுமா. When the Lord open his hand, they are satisfied with good. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. பக்கத்தில் கைகளை கொடுத்து சொல்லுங்கள்,
தேவன் இன்று எனக்கு கொடுப்பதை நான் நன்மையால் திருப்தி ஆவேன். தேவன் இன்று எனக்கு கொடுப்பதை நான் நன்மையால் திருப்தி ஆவேன். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Glory be to God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளை கர்த்தர் எனக்கு கொடுத்து அனுப்பினார். And the Lord gave these passages from the Bible. ஏராளமான எண்ணிலடங்காத கோடிக்கணக்கான கணக்கே இல்லாத லட்சோப ஜீவன்கள் அந்த சமுத்திரத்தில் நிறைந்திருக்கிறது. In the sea, without number, these creatures are there. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகளிலே திமிங்கலங்கள் ஓடி விளையாடுமா? Whales will sport in it. இந்த வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Today the Lord give this word to you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, Brothers and sisters, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளுமா? when you give, they gathered it up. நம்முடைய தேவன் யார்? Who is our God? கொடுக்கும் தேவன். He is a giver. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அவர் சொன்னார், He said, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். whatever you shall ask in my name, I will give அதை you. செய்து கொடுப்பேன் என்றார். He said, I will give you. அதை செய்து தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். He said, I will give to you. ஆனால் ஒன்றே ஒன்றுதான், But one thing, நம்முடைய தேவன் கொடுப்பதில் அவர் வல்லமை உள்ளவர். our God is mighty to give. நமக்கு அவர் கொடுப்பதில் கிருபையுடையவர். His mercy to give to us. நமக்கு அவர் கொடுப்பதில் He is மகத்துவமுடையவர். glorified God நமக்கு to அதை give. கொடுப்பதில் மகந்த வல்லமை He உள்ளவர். is very great, powerful to give. இந்த வேத பகுதிகளை கவனித்து பாருங்கள். Look at the word of God. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும் When என்றார். you give, it will gather that. அவர் ஏற்ற வேளையில் அவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். Appoint and the season, He will provide food to them. இந்த நாள் இந்த வேலை உங்களுக்கு ஏற்ற வேலை என்று கர்த்தர் சொல்லுகிறார். This is a due season for you. அவர் உங்களுடைய விசுவாசத்துக்குரியதை அவர் கொடுப்பார். He will provide His reward for your faith. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று He who சொன்னார். asks will get it. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of அவர் God கொடுக்கும்போது ஏனோ தானமாய் கொடுக்கிறதில்லை. He will not give for a simple way. அவர் கொடுக்கும்போது அதிகாரத்தோடு கொடுக்கிறார். When He will give with an authority of God. அதிகாரத்தோடு கொடுக்கிறார். With an authority. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, When 2000 years ago Jesus came on this earth, என் தொழுவத்தில் ஆடுகள் உண்டு, I have sufficient sheep in my வேற flock. தொழுவத்திலும் வேற இடத்திலும் என்னுடைய ஆடுகள் இருக்கிறது என்றார். My flocks in some other places. அவைகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது It என்றார். will know my என் voice. சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்றார். Heed to my voice. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை சொல்லிவிட்டு தேவன் சொன்னார். And the Lord said, என்ன சொன்னார்? what does He say? கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு I have என்றார். a rights to give and have a rights to take back. நான் கொடுப்பதில் அதிகாரமுடையவராய் I have இருக்கிறேன். a rights to give. நான் சாதாரணவர் அல்ல. I'm not ordinary. நான் கொடுக்கிற அதிகாரம் வல்லமை நிறைந்தது. My authority is powerful. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இவைகள் மட்டுமல்ல, இன்னும் எனக்கு செவி கொடுக்கிற ஆத்துமாக்கள் உலகத்தில் பல இடத்தில் இருக்கிறது. அவை எல்லாம் தேடி வரப்போகிறது. More souls are in many places of the world will ready to hear my voice and it will seek me. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 18 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Gospel according to John chapter 10. தேவன் சொன்னார், அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. I have authority to give and to take back. இந்த அதிகாரத்தை நான் பிதாவிடத்தில் கட்டளையாகவே பெற்றிருக்கிறேன் As a என்றார். command I received this authority from my father. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise Lord. உனக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதிகாரத்துக்குரியது. The blessings of God belong to a powerful. அதை சர்வசாதாரணமாய் பிசாசு தொட்டுவிட முடியாது. Don't allow demon to touch. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்தை நீங்கள் தரித்திருப்பது நிஜமானால், If you truly wear the name of God, உங்களை பிசாசு தொடவே கூடாது. demon cannot touch என் you. அன்பு சகோதரனை சகோதரிகளே, Brothers and sisters, ஒரே ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் What கொள்ளுங்கள். to keep it in your mind. என் அன்பு தேவ பிள்ளைகளே, Children of தேவன் உனக்கு கொடுக்கிறதை யாராலும் மாற்றவே முடியாது. No one can change the plan of God in your அவர் life. கொடுக்க நினைக்கிறது தடைப்படாது. His plans will never ever fail. எண்ணில்லாத ஜீவன்களுக்கு சரியான பதிலை கொடுத்து வருகிறார். Due season giving reply to uncountable. ஒவ்வொரு மீன்களும் காலில் எழுந்து ஓடி விளையாடுகின்றன. Every fishes are sport in it. அவர் கொடுக்கும்போது அதிகாரத்தோடு கொடுக்கிறார். With authority the Lord giving to His people. இந்த அதிகாரத்தை அவர் பிதாவிடத்தில் கட்டளையாக பெற்றேன் என்று யோவான் 10ஆம் அதிகாரம் 18 சொன்னார். John chapter 10 verses 18 says the Lord has received this power as a command from God. இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் என்ன சொல்லுகிறது? What's the பிதாவை கனம் பண்ணுகிறவன் குமாரனாகிய இயேசுவை கனம் பண்ணக்கூடியவனாய் இருக்க வேண்டுமா? He who honor father will honor the son. பிதாவை கனம் பண்ணுகிற எவனும் He who honor the father குமாரனை கனம் பண்ணுகிறபடியினால்
Because to honor the Son, பிதாவானவர் ஒருவனை நியாய தீர்ப்பு செய்யாதபடிக்கு Father God will not judge anybody. மனுஷனை நியாய தீர்ப்பு செய்யும் முழு அதிகாரத்தை குமாரனுக்கே கொடுத்தாராம். He give all the rights to judge the people to his only begotten Son. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. ஹalleluya. Hallelujah. முழு அதிகாரத்தை பிதா அவருக்கு கொடுத்தாராம். Father God gave authority to அவர் judge the சொன்னாராம், world. He said, என் மகனே, my son, என் ஒரே குமாரனே, my only begotten, என் மடியில் செல்லப்பிள்ளையா இருந்தவனே, in my bosom, ஒட்டுமொத்த அதிகாரத்தை உனக்கே தர்றம்பா. I mean give rights to இந்த rule அதிகாரத்தை கொண்டு உன் மக்களை மீட்டுக்கொள் என்றார். and redeem your people, உன் மக்களை ஆசீர்வதி என்றார். bless your people, உன் மக்களை விடுவி என்றார். deliver your people, எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார். give all the rights to அவர் அதிகாரத்தை கொடுத்து கொண்டு சிங்காசனத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். sit simply on the throne, வலது பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு சகலத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். and doing from the right காரணம் side என்ன? for the reason, இன்னும் கொஞ்ச காலத்தில் நீ ராஜா நீதானப்பா, very few days you are the அதனால king, எல்லா அதிகாரத்தையும் உனக்கு கொடுக்கிறேன். so I am hand over all the மனுஷன் power, மேல் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். rights on the man, சாத்தான் மேல் உனக்கு அதிகாரத்தை rights on கொடுக்கிறேன். the demon, வியாதிகள் மேல் உனக்கு அதிகாரத்தை rights on the கொடுக்கிறேன். sicknesses. உன்னுடைய அதிகாரத்தை தவிர வேறொரு அதிகாரம் இல்லவே இல்லை. without your authority there is no powers on this earth. ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது. Bible says. அதனால தான் நாம் வேதம் என்ன சொல்லுகிறது? So the Bible அவர் says. கொடுக்க அவை வாங்கிக் கொள்ளுமா. When he gives, it will climb it. நம்முடைய தேவன் கொடுப்பதில் வல்லமை உள்ளவர். Our God is mighty to அவர் give. எப்படி கொடுக்கிறார்? How he is giving. அதிகாரத்தோடு கொடுக்கிறார். With an authority. ஒரு சின்ன பணத்தை கொடுத்தால் அதிகாரத்தோடு கொடுப்பார். If he gives little money, ஒரு சிறு வீட்டை கொடுத்தால் அதிகாரத்தோடு gives கொடுப்பார். a little house, it will be அதுக்கு தான் powerful. பட்டா பத்திரம் எல்லாம் அதிகாரத்தோடு உன் பேர்ல கொடுக்கிறார். With the honorably he will give. நம்முடைய தேவன் கொடுப்பதில் வல்லமை Our வாய்ந்தவர். God is mighty giver. ஆனால் நம்முடைய நின்னமோ இரண்டு நினைவாக வாழுகிறது. But we are living in between, halting between too many opinions. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. வார்த்தை என்கிற தவறாமல் இருக்க வேண்டும். We should remain in your word. வார்த்தையில் தவறாமல் இருக்கிறவனே பாக்கியவான். They are blessed. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தன் உத்தமத்தில் தவறாமல் இருக்கிறவன் நீதிமான். He who upright, they are righteous. எப்பொழுதும் தேவன் தம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர். The Lord always remain in his word. மிக அழகாக வசனம் சொல்லுகிறது. The word of God நான் says, சொல்லவில்லை, I am not. இந்த பரிசுத்த வேதம் அழகாக சொல்லுகிறது. Holy Bible says, முழு அதிகாரத்தை பிதா அவருக்கு கொடுத்திருந்தார். Father God gave all the rights to him. யோவான் 5:22 அதை பின்வருமாறு John விளக்குகின்றன. 5:22. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் வேதம் இப்படி சொல்லுகிறது. That's what the Bible says. மிதியிட்ட களிமண்ணினால் Crammed clay. குயவன் கனத்துக்குரிய பாத்திரத்தை உருவாக்குகிறான். The potter made an honorable vessel. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் உலாவிக் கொண்டிருந்த பொழுது When 2000 years ago, ஒரு திமிர்வாதக்காரன் அவருக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். they brought a paralyzed person அந்த before him. சமயத்தில் பரிசேயன், அது சருசேயன், வேதப்பாரர்கள், ஆசாரிகள், பெரிய பெரிய பிஷப்புகள், போப்புகள், மிகப்பெரிய சக்கரவர்த்திகள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். Scribes and priests and all the Pharisees about with him. அத்தனை வேத நிபுணர்கள், வேதத்தை அறிந்த குருக்கள் அங்கே இருந்தார்கள். All the scholars about with him. அங்கே திமிர்வாதக்காரனும் இருந்தான். There was a paralyzed இயேசு person. என்ன சொன்ன தெரியுமா? What does Jesus அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, to the sick person? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷ குமாரனுக்கு அதிகாரம் உண்டு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். Son of man, have rise to forgive the sins on the earth, so you take your bed and go to home. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. மனுஷ குமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. Son of man has a rise to forgive the sins on this earth. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. He is having a right to forgive the sins on this earth. இதை பார்த்த அத்தனை பேருக்கும் அவர் மேலே கோபம் வந்து And விட்டது. the people got angry against him. எவ்வளவு நாளா அவன் திமிர்வாதக்காரங்க கடக்கறான். How long this paralyzed person was there? அவனை பிசாசு பிடித்து வைத்திருக்கிறான். Possessed by evil அவனை spirits. சுகமாக்க துப்பு இல்ல உனக்கு, Nobody ready to heal him. உனக்கு விடுவிக்க துப்பு இல்ல They are உனக்கு. not efficient to heal. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். He said a word. என்ன சொன்னார்? What does he say? அவன் பாவத்தில் அது வந்திருக்கிறது. This sin comes for his sin. மனுஷ குமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போகலாம். Son of man, have rise to forgive the sins, so roll your bread and go கைகளை home. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. அதுதான் அதிகாரத்தோடு கொடுக்கிறவர். That is the authority. அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். He is giving authority to him. மத்தேயின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Matthew chapter 9 verses 6. மார்க்குவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Mark chapter 2 verses 20. லூக்காவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24 அதை பின்வருமாறு விளக்குகின்றன. Luke chapter 5 verses 24. இவைகள் என்ன சொல்லுகிறது? What is the word of God மனுஷ saying? குமாரனுக்கு சகல அதிகாரம் உண்டாம். Son of man have rights to do. அதனால் அவர் நாமத்தினாலே அவர் உங்களுக்கு கொடுப்பதை அவர் கொடுக்கிறதை அதிகாரத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். So with an authority get the benefits
in his name. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹalleluya. Praise the Lord. அவர் உன்னை சாதா கொடுக்கவில்லை. He will not give you simply அதிகாரத்தை கொடுக்கிறார். giving rights. இது உனக்கு தான் சொந்தம். This is belong to you. இதை வேறு ஒருவன் தொடக்கூடாது. No one can touch. இதை வேறு ஒருவன் தொடக்கூடாது. Nobody can touch. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர் கொடுக்கும் பொழுது எடுத்து ஏனோ தான் நம்மை கொடுக்கவில்லை. He will not give in a simple way. அவர் அதிகாரத்தோடு கொடுக்கிறார். With the power. வேதம் அழகாக சொல்லுகிறது. Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அதனால தான் ஏலிக்கு யோபுவையும் யோபுவின் சிநேகிதரை பார்த்து சொன்னான். So the friend of Job said to Job and his ஒரு friends. பக்கம் யோபு நின்று கொண்டிருக்கிறார். One said Job. மற்றொரு பக்கம் யோபினுடைய சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். One said the friends of Job. மற்றொரு பக்கம் மற்ற ஜனங்கள் இருக்கிறார்கள். All the people were there. அப்போது ஏலிக்கு என்னும் ஒரு தேவ மனிதன் வருகிறார். Elihu came. அவரை பார்த்து சொன்னான். To him. அது சகோதரனே யோபு. Brother Job. உன்னுடைய சிநேகிதர்களாகிய அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன். All friends. பூமியிலே மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் யார்? Gave a power on this earth. Hallelujah. Praise God. Praise the Lord. Praise the Lord. பூச்சக்கரத்தை சரியாக ஒழுங்குபடுத்தினவர் யார்? Who formed the heavens and the things of the heavens? என் அருமையானவர்களே, யோபுவின் புத்தகம் 34 அதிகாரம் 13 வசனம் அதை சொல்லுகின்றன. Job 34 says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். அதனால தான் தேவன் மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். The Lord gave rights to man. என்ன அதிகாரத்தை கொடுத்தார்? What is the right? அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். To be a children of God. அவருடைய பிள்ளைகளை கைதட்டி மூணலையா சொல்லுங்களே. Let's clap his. அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். கரகோஷத்தை எழுப்பி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். He gave a right to be called above Father. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Praise the Lord. இந்த அதிகாரம் உனக்கு உண்டு. You have this. உன்னை சாதா உன்னை கொடுக்கலங்க. It is not simple way, sir. நீ இயேசுவின் பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். He is giving a right to be called. உன்னுடைய சகலத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். He gave all his blessings. நம்முடைய தேவன் யார்? He is of God. வேதம் சொல்லுகிறது. Bible says. வேத வசனம் சொல்லுகிறது. The word of God. யோவான் 1:12 சொன்னார். மத்தேயு 10:1 வாசித்து பாருங்கள். Matthew 10 சகல பிசாசுகளை துரத்தும் வியாதிகளை சுகமாக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். He gave the rights to cast out the demons and to heal the sick. லூக்கா 1:9 வாசித்து பாருங்கள். Luke chapter 9 verses 1. சகல பிசாசுகளை துரத்தும் சகல நோய்களை குணமாக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். He gave a right to cast out the demons. பிரசங்கிக்கும் அதிகாரத்தை கொடுத்தார். To preach the gospel. சுவிசேஷம் சொல்லும் அதிகாரத்தை கொடுத்தார். To share the gospel. அதற்கு ஒரே ஒரு வழிதான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. Without holiness no one can see. பாவம் sin மரணத்தை கொண்டு வரும். will bring death. பாவம் sin சாபத்தை கொண்டு வரும். bring curse. வேதம் அழகாக சொல்லுகிறது. The Bible says. பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. என் வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். The word of God. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார். That's what the Lord says. வேதம் சொல்லுகிறது. The Bible says. யோவான் 3:6 சொன்னார். John 3:6. என்ன சொன்னார்? What does he say? மாம்சத்தின்படி பிறப்பதெல்லாம் மாம்சமாய் இருக்கும். He who born in flesh. என்னுடைய ஆவியினால் பிறப்பது என்னுடைய ஆவியாகவே இருக்கும் என்றார். He who born என்றார். in spirit will be in spirit. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? உனக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் அவர். He is a God to give power. முதலாவது அவர் எப்படி கொடுக்கிறார்? அதிகாரத்தோடு கொடுக்கிறார். With authority. அவர் எப்படி கொடுக்கிறார்? How he gives. இரண்டாவதாக Secondly, தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய blessing என்ன தெரியுமா? What is the great blessings the Lord gives to his என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய blessings. A great blessings of God. அதுக்கு மறுபெயர் உதவி. Next is help. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. உதவி கொடுக்கும் தேவன் அவர். He is a God to give help. உதவி எப்படி கொடுப்பார்? How he gives his help. கை கொடுத்து உதவி செய்வார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hand and uphold. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. Bible says. எபிரேயர் புத்தகம் 2:16 வாசித்து பாருங்கள். Hebrews chapter 2. ஆதலால் அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல். So the Lord will not give hands to the angels. தேவ தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல். Not help to the angels. ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தாராம். He is a God to give help to the generation of Abraham. Abraham. கட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. சிஸ்டர், என் ஜெபம் உங்களுக்கு உதவியா இருக்கும். So my prayers will help. உதவியாக கை கொடுத்தாராம். With the help his எப்படி Lord கை has கொடுத்தாராம்?
ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். For a help, he gave his hands to the generation of Abraham. தேவ தூதர்களுக்கு கை கொடுக்கவில்லை. Not giving hands to the ஒரு angels. நாளும் தேவன் தூதர்களுக்கு கை கொடுத்து தூக்கினதாக கை கொடுத்து கூப்பிட்டதா கிடையாது. There is no evidence he ever give helps to the angels. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அதை செய்தார். But he did for the generation என் of அருமையான Abraham. தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. நடந்த ஒரு உண்மையின் சம்பவத்தை நான் உங்களுக்கு Let me சொல்லட்டும். say a true incident what happened. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. கிட்டத்தட்ட 3000-4000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மையான சம்பவங்கள். A true incident took place approximately 3 or 4 தானியேல் years என்னும் ஒரு ago. புருஷன் 21 நாள் உபவாசம் செய்தான். Daniel took fasting for 21 என்னை days. கவனிக்க வேண்டும். Listen. தானியேல் 21 நாள் உபவாசம் எடுத்தார். 21 days அந்த fasting. 21வது நாள் உபவாசம் எடுக்கும் முதலாம் நாள் அவர் ஜெபத்தை துவக்கினார். On the first day he started the prayer. ஜெபம் துவங்கின உடனே அவருடைய ஜெபம் தேவனுடைய சிந்தையிலே ஏறிற்று. And the prayer reached the presence of the Lord. தானியேல் 21 நாள் உபவாசத்தை எடுத்து முதலாம் நாள் அவன் ஜெபித்த ஜெபத்தின் சத்தம் அவர் காதிலும் அவருடைய இருதயத்திலும் ஒரு சிந்தைக்குள் பிரவேசித்தது. On the first day of the prayer of Daniel reached the ears of the Lord. தன் அருகே இருந்த காபிரியேல் தூதனை பார்த்து சொன்னார், தானியேல் உபவாசித்திருக்கிறான், அவன் உபவாசித்திருக்கிற பதிலை கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்றார். And he gave answer to Gabriel and he said, give to Daniel. என்னை கவனிக்க வேண்டும். Listen. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. காபிரியேல் புறப்பட்டு வந்தான். Gabriel came down. ஆனால் வரும் வழியிலே On the way, பெர்ஷியத்தின் ராஜ்யத்தின் அதிபதி வானத்திலே அவனை பிடித்துக் கொண்டான். Prince of Persian hold him. அவனை பிடித்துக் கொண்டு அவனை விடாதபடிக்கு அவனோடு தர்க்கம் பண்ணி கொண்டே இருந்தான். And he's fighting with him. இரண்டாம் நாள் ஓடியது, மூன்றாம் நாள் ஓடியது, 3rd day, 10ஆம் நாள் ஓடியது, 10 days, 15ஆம் நாள் ஓடியது. 15 days. தானியேலுடைய முழங்கால் யாவும் தள்ளாட ஆரம்பித்தது. Daniel was stumbled. தானியேல் கதற He ஆரம்பித்தான். cried to God. பலன் குன்றி போனது. He was weak. தேவன் அதை டிஸ்டர்ப் ஆகி விட்டார். God became angry. என்ன தானியேலின் ஜெபம் திரும்ப திரும்ப வருகிறது. Why again and again? தானியேல் சத்தம் திரும்ப திரும்ப வருகிறது. His voice are coming. தானியேலுக்கு பதில் அனுப்பின பதில் போனதா இல்லை The answer is or not. என்று தேவாதி தேவன் சினமடைந்தார். The Lord became angry. இன்றைக்கு உனக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், Let me say a prophecy. உன்னுடைய ஜெபத்தை பிசாசு இதுவரை தடுத்திருந்தால் அந்த தடைகள் உடைக்கப்படும். Maybe demons stop your prayers today. The Lord will destroy the powers of demons. In the name of Jesus. கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் வேதனைப்பட்டார். The Lord became suffered. என்னானது தானியேலுக்கு? What happened to Daniel? தானியேலுடைய சரீரம் சோர்ந்து விட்டது. He was tired. தானியேலுடைய ஜெபத்திற்கு ஏன் பதில் போகவில்லை Why still answer not yet என்று came? தேவன் கேட்டார். The Lord asked a question. அப்பொழுது Then அவனுக்கு உதவியாக பிரதானிகளில் ஒருவனாகி மிகாவேல் வருகிறார். for a help of Gabriel, Michael the archangel came. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வருகிறான். Archangel 21வது நாளும் மயங்கி கீழே விழுகிறான். And the last day he was faint. நேர காபிரியேல் வந்து அவனை தொட்டான். And Gabriel touched him. தானியேலே, Daniel, தேவனுக்கு பிரியமானவனே, beloved man, பயப்படாதே, fear not. காலொன்றினில் strengthen நடந்த yourself. சம்பவத்தை நான் உனக்கு Let சொல்லட்டும். me say what happened. நீ ஜெபித்த முதலாம் நாள் உன் ஜெபம் கேட்கப்பட்டது. On the first day of your prayer, நான் புறப்பட்டு வந்தேன். I came. சேனைகளின் கர்த்தர் பதிலை கொடுத்து The விட்டார். Lord of hosts gave நான் answer. புறப்பட்டு வந்தேன். I came. வரும் வழிகளை பெர்ஷியத்தின் ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் என்னை வெளியே போக விடாதபடி என்னை பிடித்து வைத்திருந்தான். On the way, there is a struggle with the prince of the அந்த world. சமயத்தில் தான் In the time- எனக்கு உதவியாக மிகாவேல் வந்தான் என்றார். Michael the archangel came for a help. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. யாருக்கு யார் உதவியா வருகிறார்? Who will help ஒரு them? தேவதூதனுக்கு தேவதூதன் உதவியாய் வருகிறார். Angel will come. ஆனால் for angel. ஆபிரகாமின் சந்ததிக்கு கர்த்தர் The Lord will give his hands to the clap sheep. myself. கைகளை தட்டி. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி தேவனுக்கு. Let us clap and glorify God. நீதான் பாக்கியம் பெற்றவர். You are blessed. மிகாவேல் உதவியாய் வந்ததும் இவனுடைய ஜெபம் தான் காரணம். யாருடைய ஜெபம் காரணம்? Who is the reason? தானியேலின் ஜெபம் Prayer காரணம். of Daniel. தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் Daniel chapter 10. 13வது வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 13th words. ஆசீர்வதிக்க நான் கட்டளை I பெற்றிருக்கிறேன். received a command to அவர் bless you. ஆசீர்வதிக்கிறார். The Lord has அதை blessed. நான் திருப்ப கூடாது. They cannot revoke கரங்களை it. தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுகிறேன். Hallelujah. ஹalleluya. Praise the Lord. தானியேலை பார்த்து காபிரியேல் சொன்னான், Gabriel said to Daniel, எனக்கு உதவியாக மிகாவேல் வந்தான். for a help, Michael the archangel came. அவன் தான் என்ன ரிலீஸ் பண்ணான். He only helped me. இந்த 21வது நாள் வந்துட்டேன்ல.
I came in this அப்படின்னா last அர்த்தம் என்ன? meaning. இன்றைக்கு உன் விசுவாசத்தில் மனதில் வைத்துக்கொள். Could I keep in நீ your faith? ஜெபிக்க துவங்கும் போதே உன் விண்ணப்பம் When கேட்கப்படுகிறது. you start to pray, your prayers has been answered. கரங்களை தட்டி தேவனுக்கு முன் அல்லேலூயா Say சொல்லுங்க. hallelujah. தாமதிக்கிறது என்று யோசிக்காதே. Don't அங்க worry about எங்கே the ஒரு delay. பிரச்சனை இருக்குது. Some problem in somewhere else. இங்கே ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. Some problems taking place. அதற்கு ஒரே ஒரு காரணம். One reason. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. Bible says. குறித்த காலத்தில் தீர்க்கதரிசனம் நிறைவேறும். தாமதிக்கும் ஆனாலும் அது நிறைவேற்றப்படும். It may be time shall delay, but it will take place. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. அவர் உனக்கு சொன்னதை மாற்றவே மாட்டார். He will not change in words. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். Today many are வேதம் like என்ன that. சொல்லுகிறது? What is the word of God saying? நம்முடைய தேவன் கொடுக்கும்போது நாம் வாங்கிக் கொள்ளணுமா? When the Lord gives, you have to receive. அதிகாரத்தோடு கொடுப்பாரா? Authority, with authority. என்ன He gives. கொடுக்கிறாராம்? How he gives? இங்க இருந்து போகிறாராம். He's going- He is giving hands to the generation of Abraham. In your ஒரு life, நாள் one day, நம்முடைய பிதாவாகிய யாக்கோபு தன் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஓடுகிறான். our father Jacob attained blessings from his father and அவன் he ran. போகிற ஊரு பாரு லூசு. He went to the place which called Luz. நிஜமா சொல்றேன், அவன் பகல்ல போயிருந்தா அந்த ஊருக்கு போயிருக்க மாட்டான். He would have he reached daytime, he will not reach ஏன்னா அங்க போர்டு என்ன போட்டிருக்குது? Luz. என்னன்னு போட்டிருக்குது? Luz. எவனா போவானா? Anybody will go? இவன் போகும்போது சூரியன் அஸ்தமித்தது. Sunset, சாயங்காலம் ஆயிடுச்சு. evening time. நன்றா கவனிச்சு பாருங்க. Listen. அவனுக்கு அந்த நேரத்துல நடந்து வந்த வேகத்துல டயர்டுல அங்க இருந்த ஒரு கல்லை எடுத்து படுத்துக்கிட்டான். He was tired, so took the stone and lay down and he ஒரு said, அல்லேலூயா சொல்ல மாட்டியா? take rest கல்லை எடுத்து படுத்துக்கிட்டான். and lay down படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை and காண்கிறான். had a vision. நல்ல காலை நீட்டி படுத்து நிற்கிறான். Stretch out his hands. அவனுக்கு காலுக்கு நடுவுல ஒரு ஏணி There வைக்கப்பட்டது. was a ladder under அதனுடைய his leg. நுனி வானத்தை எட்டி இருந்தது. People reached the heaven. தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்கிறார்கள். Angels were descending and ascending. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும். ஏறுகிறதும் இறங்குறதுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று ஒன்னே ஒன்னு சொன்னாரா, நான் ஆபிரகாமின் தேவன். Above the Lord stood and said, I am a God of Abraham. ஹalleluya. Praise the Lord. யாருக்கு இப்ப கை கொடுக்கிறாரு? அவருடைய கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Let's clap. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி, இதோ ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருந்தது. அதின் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். 2000 வருஷங்களுக்கு முன்பு இதே சம்பவம் நடந்தது. 2000 years ago, the The same சம்பவம். same thing happened. அப்பொழுது பாருங்கள், உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான்வேல் வருகிறார். Nathaniel the upright ஆண்டவர் சொன்னார், Lord said, நாத்தான்வேலே, Nathaniel, நீ அத்திமரத்தின் கீழே உட்கார்ந்தனாலே நீ விசுவாசித்தாய், இதிலும் பெரிதானவளை காண்பாய்னு கூட்டிட்டு போனார். you will see greater than this. நாத்தான்வேலே, Nathaniel, இதோ நான் உனக்கு சொல்லுகிறேன், behold, I say, நன்றாய் கவனிங்கள், வானம் திறந்திருப்பதையும் heavens will open. அதில் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுவதையும் இறங்குவதை இது முதல் காண்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் யார்? Who is our God? வேதம் சொல்லுகிறது, Bible says, அவர் உத்தம குமாரனாகிய நாத்தான்வேலை அழைத்து சொன்னார். he called the upright servant Nathaniel. Nathaniel, இது முதல் now onwards, வானம் திறந்திருப்பதையும் heavens will open தேவ தூதர்கள் and the angel of God மனுஷகுமாரனிடத்தில் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருப்பார்கள். come to the men of God இது and முதல் அதை காண்பாய் today onwards you will என்று see. மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் Verily, என்றார். verily, I may say that. இந்த நாளை உங்கள் மனதில் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். Keep it this day in your mind. என் அன்பு பிள்ளைகளே, Children, நான் பெற்ற என் மக்களே, my children, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எவனாலும் தடுக்க no முடியாது. one can stop your blessing. ஒரு நாளும் தடுக்க முடியாது. No one, never. வேதம் சொல்லுகிறது. The Bible says. அதனால தான் ஆண்டவர் So the Lord said, ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். giving hands to the generation of Abraham. எப்படி கொடுத்தார் மை How he சன்? gave? எப்படி கொடுத்தார்? உதவியாக. தேவதூதனுக்கு தான் உதவி செய்வான். Angels will help to the angels. அந்த தானியேலுடைய ஜெபத்தால தான் காபிரியேலுக்கு மிகாவேல் உதவி For வந்தான். the prayer of Daniel, Michael came to. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. என் அன்பு மகனே மகளே, Son and daughter. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? Who is our அவர் God? உதவியாக கை கொடுத்தார். He is our helper. அதிகாரத்தோடு கொடுக்கிறார். With an authority. உதவியாக கை கொடுக்கிறார். As a help. அடுத்தது எப்படி கொடுக்கிறார்? Next. சங்கீதங்களின் புஸ்தகம் 111:5 வாசித்து முடிப்போமா? 111. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராம்? ஆகாரம் கொடுத்தார். ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார்.
கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. சிஸ்டர், Sister, இனிமே ஆகாரம் கொடுப்பார் சிஸ்டர். He will provide கவலைப்படாதீங்க food. சிஸ்டர். Fear not. உலகத்துல என்ன வந்தாலும் நமக்கு ஆகாரம் கொடுப்பார் சிஸ்டர். Whatever happen, He will ஒரு provide food. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் Psalm 78, 78 78. 24 25 வாசிப்போமா? மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி, வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். கைகளை தட்டி. Praise God. என்ன விசுவாசம்! Clap with faith. எத்தனையோ தானியங்கள் வானத்திலிருந்து வந்தது. There are many grains from ஆனால் heaven. ஒரே ஒரு தானியம் தான் மகா வல்லமை உள்ள தானியம். But one grain is அதுதான் இயேசு என்கிற தானியம். It is Jesus Christ. ஹalleluya. Hallelujah. அதுதான் இயேசு என்கிற தானியம். Jesus. அதை அவர் கொடுத்தார். He'll give that manna. என்ன சொல்லுகிறது? What is the word of God அவர் says? என்ன கொடுத்தாராம்? What does He give? வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்து கை கொடுத்து, எனக்கு அவர் கொடுத்தார். எனக்கு அவர் கொடுத்தார். அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுத்தார். கொடுத்தார் சொல்றங்க. 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் Gospel of John chapter 21. 13வது வசனத்தை வாசிப்போமா? Verses 13. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கைகளை தட்டு. Praise God. ஹலோ சார், அவர் வந்தா என்னெல்லாம் கொடுக்கிறார் பாத்தியா? அப்பமும் மீனும் கொடுக்கிறார். அப்பத்தையும் மீனையும் எடுத்து கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு அவர் கொடுக்கிறது நீ வாங்கி புசித்து விட்டு போகிறாய். கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். Today you are going to உன்னோடு கூட வருகிறார். God will come with you. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. இன்னைக்கு அப்பம் எனக்கு கொடுக்க போகிறேன். என் அப்பம் கொடுக்கப்படும். இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? What is the special? சீசர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் கொடுத்தாரு. He gave நமக்கு அப்பத்தையும் இரத்தத்தையும் கொடுக்கிறார் ஐயா. Bread and blood for us. ஹalleluya. Praise God. விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, என் அன்பு மகனே மகளே, இயேசு உயிர்த்தெழுந்து after the resurrection of Jesus, எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கும் வேளையில் 2 சீடர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். on the way of Emmaus to சாயங்காலம் ஆயிடுச்சு. It's an evening time. வனாந்தரமான இடம், wilderness. இயேசு அவர்களோடு கூட பழகின விதத்தை பார்த்து இந்த மனுஷன் ரொம்ப நல்லவனா இருக்கிறான். சாயங்காலம் ஆயிடுச்சு, இந்த மனுஷனை அனுப்பிட்ட ஏதாவது நடந்துரும் என்று சொல்லி அவரை வரிந்து தங்களோடு கூட இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். For the behavior of Jesus, the disciples begged unto them to remain with them. லூக்காவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் Luke 24 29 30 வாசிக்க கேட்போம். 39 and 30. அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும். சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. இப்போ அவர் உனக்குள்ளே வருவார். Now he will come in you. விசுவாசிக்கிறியா? Believe that? எப்படி வருவார் தெரியுமா? How? அவர்கள் சீஷர்களுக்கு அவர் அப்பத்தையும் எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தார். He blessed the bread and it took and அவர் gave to இப்போ them. உனக்கு எப்படி வரும் தெரியுமா? Now how he is அவரே அப்பமாக இரத்தமாக உன் வாய் வழியே உள்ள வருவார். Because he is blood and bread, so he will come into your mouth. Say hallelujah. Hallelujah. வாசி இந்த வசனத்தை. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise Lord. இன்றைக்கு அவர் உனக்கு என்ன கொடுக்க போகிறார்? What he is going to give you. மாம்சத்தையே கொடுக்க giving his போகிறார். flesh. தன் இரத்தத்தையே கொடுக்க Going to give போகிறார். his blood. உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள வர போகிறார். ஒரு பல்லவியை பாடுகிறதான வேளையில் When we sing a song, யாவரும் எழுந்து அப்படி ஆயத்தப்படுவீர்களாக. let us prepare ஒரு yourself. பல்லவியை பாடுகிற வேளையிலே அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா, அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா, எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோ. மகிமை மாட்சிமை மாறாத இயேசுவுக்கே. அவருடைய கரங்களை உயர்த்துவோமா? மகிமை மாட்சிமை மாறாயன் இயேசுவுக்கே. இந்த ஒரு வசனத்தை வாசித்து
We are going to read நாம் ஜெபிக்க போகிறோம். but then we'll pray. லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அத்தியாயம். Luke chapter 22. லூக்கா 22 chapter 22 19 20 ஆகிய வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். 19 and 20. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்துவோமா, ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் கொடுக்க நாங்கள் ஆண்டவரை வாங்கிக் கொள்ளும்படியாக நீர் ஆண்டவரே, நீர் படைக்கப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கும் ஆண்டவரே நீர் ஆகாரம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவர் இந்த பஸ்கா பண்டிகை ஆண்டவரே விசேஷமாக ஆண்டவரே நீர் வானத்தின் தானியங்களை கர்த்தர் தாமே எங்களுக்காக வைத்து எடுத்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு மேலாக ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தையும் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தையும் ஆண்டவரே அப்பா நீங்க இப்பொழுது எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே தேவதூதர்கள் கூட கை கொடாத தேவன் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஆண்டவரே நீ கை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நீ எந்த சபை ஜனங்களுக்கு நீ கை கொடுப்பீரோ தெரியாது ஆண்டவரே. ஆனால் ஏபி சபை ஜனங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவியாக ஆண்டவரே எல்லா காரியத்திலும் ஆண்டவரே அப்பா நீங்க கை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகள் ஜெயம் எடுக்கும்படியாக அதற்கு ஆதரவாக ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற சரீரத்தையும் ரத்தத்தையும் எடுத்து என் தேவனாய் கர்த்தர் நீர் கொடுக்கும் போது ஆண்டவரே அதை நாங்கள் வாங்கி புசிக்கிற வேளையில் ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே நீக்கி சமாதானத்தை கொடுத்து நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுத்து அப்பா நீங்க எங்களோடு இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே நிரூபிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தையும் உம்முடைய ஆண்டவரே சரீரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக ஆண்டவரே. அது வானத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பொறுப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். அநாதி வானங்களும் இடங்கொள்ளாது இருக்கிற தேவனே, Almighty God, heavens and earth cannot hold உமது you. அடியானாகிய நான் ஜெபிக்கிறேன். Thy servant I pray. அப்பா, Father, நீர் மாறாதவர் you are அல்லவா? unchanging. நீர் தம்முடைய சீடர்களுக்கு அப்பத்தை மீனையும் கொடுத்தீர். You gave bread and fish to your disciples. சாயங்காலம் ஆனபோது சீஷர்களையும் அவர்களுக்கும் அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்தீர். And evening time you bless the bread and give to இதோ them. நாங்கள் இதை புசிக்கும் நேரத்தில் இதை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். When we eat, bless us. நீர் கொடுக்கிற தேவன். You are God to give. எப்பேற்பட்ட பாவ வியாதியாயிருந்தாலும் Whatever sinful sickness, இயேசுவின் நாமத்தில் the name of Jesus, உமக்கு அதிகாரம் உண்டு அல்லவா? you have a right. இதை புசிக்கும் பொழுது என் When பிள்ளைகள் I eat, சுகமடையட்டும், my people should be healed. வியாதிகள் மறையட்டும், Sickness disappear. சஞ்சலங்கள் மறையட்டும், Sorrows disappear. தவிப்புகள் மறையட்டும். Longings disappear. இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless every one of them. இயேசுவின் நாமத்தில் Save Jesus' இரத்தத்தை அப்பத்தை ஆசீர்வதியும். And bless the என் blood and மக்கள் இதை bread. பிட்டு அவர்கள் கொடுக்கும் பொழுது When they share it, வாங்கி புசிக்கிற யாவரும் those who receive, கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கட்டும். become a children of இயேசுவின் God. மூலம் Save பிதாவே, Jesus' name, Father. ஆமென். ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம், செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசன மகா சபை, ஈஞ்சம்பாக்கம், பெத்தேல் நகர், சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜெபம். மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார், ஜேசி கார்டன், விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர், எண் 96, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, வானகரம், சென்னை 95, மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.